முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி பொசிஷன் பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பகர்ணன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 6 நாள் தூங்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காலையில சாப்பிட்டவன் அப்படி நீட்டி அப்படியே படுத்துட்டான். அதனால இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்யூ பிக்கிங் பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா வந்து நமக்கு ஸ்டாக் பி வந்து 45, இண்டஸ்ட்ரி பி விட கம்மி. இண்டஸ்ட்ரி பி 64, ஸ்டாக் பி 45. 1 இயர் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 51, 3 இயரில் 63, 5 இயரில் 67, 10 இயரில் 56, மேக்ஸிமம் 44. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இது கண்டிப்பாக ஒரு வேல்யூ பிக்காக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து எவ்வளோ வந்து செலவுகள் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு டெய்லி ஒரு டீயோ காஃபியோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு 30 ரூபா செலவாகுது அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 30 ரூபா அப்படின்னா நம்ம 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ வாரத்துக்கு 5, மாதத்துக்கு 20. ஸோ 20 ட்ரேடிங் டேஸ்க்கு 600 அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7,200 வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாலிடாக வந்து ஒரு ஏதோ ஒரு பீஸு நம்ம ஆட்டோ பீஸாக இருக்கலாம், கோல்டு பீஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பீஸு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்தால் கூட நம்மளால் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து லாங் டேர்மில் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஏதோ ஒரு செலவுகள் பண்ணுறத இப்படியே வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளாலேயே லாங் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட் தான். ஸோ நம்மளும் வந்து ஏதோ வந்து நம்ம நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு பெரிய ஆளாகி காட்டுவோம். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.